இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து டிடிவி அமமுக கட்சி, டிடிவி தினகரனோட அமமுக கட்சி வந்து இணைஞ்சிருக்கு. ஆனால் அவர் இந்த கூட்டணியில் சேர்ந்த அன்னைக்கே திமுக தரப்புல வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவர் பாருங்கள் அதிமுக பேரை சொல்லலை, எதிர்க்கட்சி தலைவர் பேரை சொல்லலை, ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் இங்கே வந்து சேர்ந்துருக்காரு, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் இந்த அம்மாவின் ஆட்சி அமைக்கிறதுக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாருல, இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க எல்லாம் அந்த மேடையில் உட்காந்துருக்க தலைவர்கள் எல்லாம் ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு புனிதமான ஆட்சி கொடுக்கணும், நல்ல ஆட்சி கொடுக்கணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் அவங்களோட நோக்கம். கொள்கைகள் வேறு வேறு இருக்கலாம், கோட்பாடுகள் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் நாட்டை காப்பாற்றணும்னு ஒரு அணியில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, நாங்கள் யாருக்கும் பயப்பட கிடையாது, யாரும் எங்களை கம்பலும் பண்ணலை, எங்களை வந்து உட்படுத்தவும் இல்லை, எதுவும் பண்ண கிடையாது, எங்களுடைய விருப்பத்தின் பேரில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்காக வரோன்னு ஒருத்தர் சொல்கிறார். அவங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்திருக்கலாம், கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், ஆனால் மக்களை காப்பாற்றணும்னு ஒருத்தர் பங்காளி சண்டைகள் அப்படின்னு கூட சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்களும் முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரே அணியில் நின்றுட்டாங்க. எனக்கு தேவை மக்கள், எங்களுடைய கட்சிகளை காப்பாற்றணும். கட்சிகள்னு என்னது? மக்களுக்கான இயக்கங்கள். அந்த இயக்கங்கள் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யணுன்றது ஒரே நோக்கமாக இருக்காங்க. இப்போ இந்த இது அமையாமல் இவங்க ஏன் இவ்வளோ புலம்புறாரு? இவரோட கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏன் இவர் பேசவே இல்லையா?